வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். என்னதான் ப்ளூடூத் இயர்ஃபோன்லாம் வந்தாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா வயர்டு இயர்ஃபோன்ஸ்க்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்க தான் செய்யுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயர்டு இயர்ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய டிபெண்டபிலிட்டி. ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸில் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் கிடைக்கும், இருந்தாலும் அந்த டிபெண்டபிலிட்டி ப்ளஸ் அந்த லோ ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே உங்களுக்கு அருமையான சவுண்டு குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வயர்டு இயர்ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரொஃபஷனல் IEM, அதாவது இன்-இயர் சவுண்ட் மானிட்டர் இயர்ஃபோன்ஸ். நம்ம சேனலில் இப்போ தான் வந்து இந்த KZ கம்பெனியில் வந்த KZ EDX அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ₹899 ₹999 அவங்க இந்தியாவில் சேல் பண்ணிட்டு இருக்கிற அந்த IEM-க்கான ரிவ்யூ நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா KZ-னுடைய இந்த ZSN Pro X இதனுடைய ரிவ்யூவும் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல இன்னைக்கு நம்ம வந்து இந்த KZ-னுடைய டூயல் டிரைவர் கொண்ட இந்த ZSN Pro X எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறுசா அழகா இருக்கு. பாக்ஸுக்குள்ள இந்த இயர்ஃபோன்ஸ் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வயர்டு கேபிள் ஒன்று இருக்கு. ஸோ இந்த வயர்டு கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் உள்ளது வேணுமா இல்லை மைக் இல்லாத வேணுமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். வாங்கும் போதே ₹100 டிஃபரன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட வந்தது மைக் உள்ளது. அது தவிர இந்த இயர்ஃபோன்ஸ்ல நீங்க பொறுத்து யூஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா சைஸ்ல இயர் டிப்ஸும் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல், அவ்வளவுதான். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ₹1899, ₹2000 கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ப்ரொஃபஷனல் இன்-இயர் மானிட்டர் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ KZ கம்பெனில இருந்து இது வந்து இந்தியாவில் headphonezone.com அப்படிங்கிற வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. 1 இயர்க்கான வாரண்டி உங்களுக்கு இருக்கு. இதோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதனுடைய வெர்ஷன் KZ ZST அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. அதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு ரெசின், அதாவது ஃபுல்லி பிளாஸ்டிக் பாடி இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் பாடியோட சேர்த்து இந்த ஃப்ரண்ட் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பிளேட் யூஸ் பண்ணிருக்காங்க. 2 கலர்ல மெட்டல் பிளேட் அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட வந்து பிளாக் கலர், இது தவிர கோல்டு கலர் ஒன்று அவைலபிளா இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பேலன்ஸ் ஆர்மச்சூர் பிளஸ் அந்த டைனாமிக் டிரைவர், அதை வச்சிருக்கிற லொகேஷன், அந்த டோட்டல் கேவிட்டியினுடைய டிசைன் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ பின்புறத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கொடுத்திருக்காங்க. நீங்க கோல்டு கலர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பேட்டும் கோல்டா இருக்கும். உள்ளுக்குள்ள இந்த இயர் டிப்ஸ் எடுத்தோடனே இந்த ஃபனலும் பாத்தீங்கன்னா அதுவும் கோல்டு கலர் இருக்கும். சோ நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக்னால இரண்டுமே பிளாக்ல இருக்கு. இதனுடைய இந்த கேபிள் பாத்தீங்கன்னா டிட்டாச்சபிள் கேபிள்ஸ். சோ இந்த கேபிள் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இதை விட பெட்டரான கேபிள் நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனா KZ EDX இல்லாட்டி அவங்களுடைய லோயர் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய வயரை விட இந்த வயர் வந்து குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சில்வர் பிளேட்டட் வயர் நினைக்கிறேன் இது. ஆனா இந்த மைக் இருக்கிற இந்த செக்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கு. இந்த ஒரு பட்டன் வச்சு நீங்க பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணீங்கன்னா இரண்டாவது பாட்டுக்கு போகும். திருப்பி ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகும். கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் விட மல்டிபிள் கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த 3.5mm பின்னும் பாத்தீங்கன்னா கோல்ட் பிளேட்டட் பின் கொடுத்திருக்காங்க. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு ஹை குவாலிட்டி பில்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இயர்ஃபோனை ஒரு மொபைல் போன்ல கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன மொபைல் போன் உங்களுக்கு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஹை எண்ட் IEM மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மொபைல் போன்ல போட்டு நீங்க தாராளமா நீங்க ஒரு ஃபிளாக் ஆடியோலாம் நீங்க போட்டு நீங்க கேட்கறப்போ ஹை குவாலிட்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்க மொபைல் போன்ல டெடிகேட்டட் DAC இருக்கா அப்படிங்கறத பாருங்க. ஸோ நான் என்னுடைய மொபைல் போன்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இப்போ டெஸ்ட் மொபைல் போன்ல DAC இருந்ததுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. DAC இல்லாத இன்னொரு மொபைல் போன்ல போட்டு கேட்டப்போ நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த இயர்ஃபோனுடைய ட்ரூ பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு ஒரு அனலாக் கன்வெர்ட்டர், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் இருக்கிறப்போ தான் அதோடைய ட்ரூ பொட்டன்ஷியல் நீங்க உணர முடியும். பொதுவாகவே எல்லா IEMs மாதிரி இதோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் உங்களுக்கு ஓவர் த இயர் உங்களுக்கு வரும். அதை தாண்டி உள்ளுக்குள்ள போறப்போ இந்த காலில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங் இருக்கும். ஸோ இந்த ஃபிட்டிங் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு. அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப நேரம் நீங்க போட்டிருந்தாலும் ஒரு அழுத்தம், காதில் ஒரு அழுத்தம், ஒரு இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க தாராளமா உட்காந்து நீட்டா நீங்க பாட்டு கேட்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஃபிட்டிங்ல வந்து நீங்க ஜாகிங் கூட போகலாம். ஆனால் இது ஜாகிங் போறதுக்கான இயர்ஃபோன் கிடையாது. ரிலாக்ஸா உட்காந்து பாட்டு கேட்கறதுக்கான ஒரு இயர்ஃபோன். ஸோ இந்த இயர்ஃபோனுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏத்தாப்புல ஒரு இயர் டிப்ஸ் நீங்க பெர்ஃபெக்ட்டான இயர் டிப்ஸ் நீங்க சூஸ் பண்ணணும். இதனுடைய சவுண்ட் குவாலிட்டியை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா கிளாரிட்டி. அவ்வளவுக்கு கிளீனா கிளியரா கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ZST-ல நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்போ அதுல வந்து பேஸ் ரொம்ப அருமையா இல்ல. பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா இதுல வந்து பேஸுமே நல்லா கொடுத்திருக்காங்க. IEMs இல்லாத ஒரு கன்சியூமர் எண்ட் ப்ராடக்ட்ல ஒரு பேஸ் எப்படி இருக்குமோ, நல்ல கன்சியூமர் எண்ட் ப்ராடக்ட்ல பேஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இதுல பேஸ் நல்லா இருக்கு. அந்த லோ ஃப்ரீக்வன்சில பாத்தீங்கன்னா மல்டிபிள் பேஸ், மல்டிபிள் ஃப்ரீக்வன்சி இருக்கு. எல்லா ஃப்ரீக்வன்சிக்கான செப்பரேஷன் கிளியரா டிஸ்டிங்க்டா இருக்கு. இந்த பேஸ் வந்து உங்களுக்கு வாய்ஸ்ல ரோல் ஓவர் ஆகாம வாய்ஸ்னுடைய கிளாரிட்டியுமே அருமையா இருக்கு. ஆனா இந்த இயர்ஃபோன்ஸ்ல எல்லாத்தோட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது இதனுடைய ட்ரெபிள், அதாவது ஹை டோன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. நான் கேட்ட எல்லா பாட்டுலயும் பாத்தீங்கன்னா அந்த என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக துல்லியமா அருமையா எனக்கு இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்கு. ஆனா ஆஹா ஓஹோ அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு 2000 செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஐஎம். சோ இந்த பிரைஸுக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை விட 10 மடங்கு அதிகமாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒரு மியூசிக் பிரியர் இல்ல மியூசிக் வெறியரா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த இயர்போன் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இயர்போனா அமையும். இன்ஃபேக்ட் இந்த இயர்போன்ல வச்சு நீங்க மியூசிக் மட்டும் இல்ல படம் பார்க்கலாம், கேம் விளையாடலாம், கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓவரால் ஒரு ஆளினால் அழகு ராஜாங்கிற மாதிரி ஒரு வயர்டு இயர்போன்ஸ் ஒரு நல்ல இயர்போன்ஸ் இந்த ZSN Pro எனக்கு தோணுது. இந்த KZ ZSN Pro Xல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல கஷ்டப்பட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன். எந்த விதமான நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு தோணல. பிரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க வாங்கலாம். இல்லாட்டி KZலே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில EDX சொல்லிட்டு ஒரு 899 ரூபீஸ்க்கு ஒரு இயர்போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதை கூட நீங்க சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். பட் அதை விட இதுல வந்து உங்களுக்கு பெட்டர் பில்ட் குவாலிட்டி, அந்த டைனாமிக் டிரைவர் பிளஸ் பேலன்ஸ் ஆர்மச்சூர்னுடைய அந்த செப்பரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த கிளாரிட்டி எல்லாமே இதுல வந்து பெட்டரா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராடக்ட் KZனுடைய ZSN Pro X நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். GiriSonnaSeri